வணக்கம் நண்பர்களே. ஆப்பம் எனக்கு பிடித்தமான உணவில் இந்த ஆப்பமும் ஒன்று. பல ருசிகரமான உணவில் இந்த ஆப்பமும் ஒன்று. இந்த ஆப்பங்கிறது சாதாரணமாக அதை ஒரு ஆப்பமான ஒரு சாதாரண உணவாக நான் பார்க்கல. நான் சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆப்பம் எப்படிலாம் சாப்பிட்டு வளர்ந்தேன் அப்படிங்கிற மெமரியை எப்பமெல்லாம் நான் ஆப்பம் சாப்பிட்றேனோ அப்பமெல்லாம் அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் நம்ம அப்போ சின்ன குழந்தைகளில் சாப்பிட்ட ஆப்பத்துக்கும் இப்போ சாப்பிட்ற ஆப்பத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய வித்தியாசம். இப்போ இன்னைக்கு நான் கல்லுலே ஆப்பத்தை தோசை மாதிரி விட்டு இதுதான் ஆப்பம்னு சொல்லி நம்மளை நாமே ஏமாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் சின்ன குழந்தையில் ஆப்பம் சுடும்போது எங்கள் வீட்டில் பெரிய சட்டி ஒன்று இருக்குது, கல் சட்டி. அந்த கல் சட்டியில் தான் ஆப்பம் சுடுவாங்க. ஸோ அந்த ஆப்பத்தை தேங்காய் பால் வச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா தேங்காய் துவையல் வச்சு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆப்பம் சாப்பிட்டா போதும், அந்த நாள் முழுவதுமே நம்மளால் சாப்பிட முடியாத அளவுக்கு அது ஒரு அழகான ஒரு பச்சரிசி பண்டம். பச்சரிசி, உளுந்து இதெல்லாம் ஒரு சரியான கன்சிஸ்டன்சியில் சேர்த்து அது கூட நான் கல் சேர்த்துருக்கிறத கூட பார்த்துருக்கேன். இந்த ஆப்பத்தில் கல் சேர்ப்பாங்க, ஏன்னா புளிக்கிறதுக்காண்டி, நல்லா புளிக்கணும். ஆப்பம் தோசை இட்லி மாவை விட அதிகமான புளிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமாக அரைச்சி வைப்பாங்க. அதில் கல் சேர்ப்பாங்க, பதினி கல் இருக்குல்ல, அது சேர்ப்பாங்க. ஸோ இதனால நல்ல புளிப்பு கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதை நம்மளை சுட்டு கொடுப்பாங்க, நல்ல மொத்துன்னு. இப்போ நம்ம சுடுற மாதிரி ரொம்ப லேசாலாம் இருக்காது, ரொம்ப மொத்துன்னு இருக்கும். ஸோ அது ஒரு 3-4 எண்ணம் தான். நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது 2 எண்ணம் தான் சாப்பிட்ருக்கேன். 2க்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியாது. நான் முயற்சி பண்ணுவேன், ஒரு 2.5 வரை சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு காலகட்டங்கள் எல்லாம் மாறிடுச்சு. நம்ம இன்னைக்கு விதவிதமாக சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். நான் இன்னைக்கு பாருங்கள், ஆப்பத்துக்கு கத்திரிக்காய் கொஸ்து வச்சு சாப்பிட்டேன். கத்திரிக்காய் கொஸ்துன்னா கிட்டத்தட்ட ஒரு சாம்பார் மாதிரி தான், ஆனால் கத்திரிக்காயை மெயினாக வச்சு நம்ம பருப்பு போட்டு சாப்பிட்றோம். ஸோ கத்திரிக்காய் கொஸ்து வச்சு இந்த ஆப்பத்தை இன்னைக்கு சாப்பிட்டேன். சரி, நம்ம ஒவ்வொரு ஊர்லேயுமே வித்தியாசமாக தான் சாப்பிட்றாங்க. இது நீங்கள் கேரளா போனீங்கன்னா ஆப்பத்துக்கு ஆப்பம், கடலைக்கறி, வாத்து முட்டை கூட வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ எவ்வளோ வித்தியாசமாக சாப்பிட்றாங்க பாருங்கள். கடலைக்கறி வச்சு சாப்பிட்றது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு தான், அது ஒரு நல்ல விஷயம்தான். இது நம்ம வீடுகளில் சாம்பார், சட்னி இந்த மாதிரி தான் நம்ம அதோட முடிச்சுக்குவோம். ஆனால் அவங்க கடலைக்கறி, அப்புறம் வாத்து முட்டை, அப்புறம் கட்டஞ்சாயா. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இதேமாரி நான் ஒரு இடத்துல காலேஜ் படிக்கும்போது கூரை கடைன்னு இருந்தது, அங்கே ஒன்லி ஆப்பம் மட்டும்தான் வைப்பாங்க. ஆப்பம், சட்னி, சாம்பார், வடை. ஓகே நண்பர்களே, ஆப்பம் பிடிச்சவங்கலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.